இது அவர்கள் சர்வதேச சக்திகளுடைய உதவியை தான் நம்பியிருக்கிறார். இதுதான் உண்மை. இவர்கள்ட்டே ஒரு செட்டப் இல்லை, அதை உருவாக்கல. இந்த 2 இயர்ஸ்ல அதை உருவாக்கல. இந்த 2 வருஷத்துல அதுக்கு தேவையான எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவில்லை. அவர்கள் இந்த சர்வதேச சக்திமிக்க நாடுகளுக்கு இடையில தாங்கள் வச்சிருக்கிற உறவுகள் மூலமா, இன்னும் சும்மா எளிய வார்த்தையில் சொன்னா, பெரிய நாடுகளுக்கு தங்கள் மீது உருவாக தேவையை பாகம் பண்ணி தங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம், இலங்கையை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்றதை தவிர வேறு எதுவும் இல்லை. இவர்கள் இந்த சர்வதேச அரசியல் வலப்பின்னல கொண்ட ஆக்களும் இல்லை. புதுசா வந்த கட்சி, இவர்களுக்கு இந்த பாரம்பரியமும் இல்லை, அந்த தொடர்புகளும் இல்லை. அப்ப இவர்கள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னவா இருக்கலாம்னு சொன்னா, பெரிய நாடுகளுக்கு, எளிய வார்த்தையில் சொன்னா, பெரிய நாடுகளுக்கு இலங்கையுடைய தேவையை வச்சுக்கொண்டு வாகை பண்ணி தங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம். அதை தவிர வேற விஷயம் கிடையாது. அடுத்த வருஷம் வரப்போற ஒரு பொருளாதார நெருக்கடி வரப்போதுன்னு அவருக்கு தெரியும். 2027 இலங்கையில திருப்பியும் ஒரு நெருக்கடி. அது பெரிய நாடுகள் காப்பாற்றினா தான் உண்டியது, கை கொடுத்தா தான் உண்டியதை விட அவர்கள் கோவப்பட்டார் எடுத்தா இலங்கை பெரிய ஒரு முதல் மாதிரியான நெருக்கடியை கண்டு மறுபடி இவர்களும் சரிஞ்சு போற சூழல் உருவாகும். இல்ல வேற பெரிய நாடுகள் கை கொடுத்தா தக்க வச்சுக்கொள்ளலாம், வேற எதுவும் செய்ய முடியாது. அப்போ இது அவர்களுக்கு தெரியும். ஆட்சியில் இது இருக்கிற ஆட்களுக்கு பெட்டிஷன் தெரியும், சென்ட்ரல் பேங்க் எக்கனாமிக்ஸ் எல்லாம் சொல்லிடுவாங்க. அப்ப சொன்னது அப்படி தெரிஞ்சு கொண்டும் அதுக்கான நடவடிக்கைகள் இறங்கி இல்லை, அல்லது தாங்கள் எந்த நோக்கத்துக்காக இந்த அரசியல் இயக்கத்தை துவங்கிச்சோமோ அதுக்கான எந்த ஒரு விஷயத்தையும், அதாவது பொலிட்டிக்கல் ரீஃபார்மேஷனுக்காக எந்த முயற்சியையும் இந்த 2 வருஷத்துல எடுக்கலைன்னா அவர்களுடைய நோக்கம் ரீஃபார்மேஷன் இல்லை, அதிகாரத்தை தக்க வைக்கிறது. இலங்கையினுடைய அரசியல் போட்டி களத்துல தங்களோட கட்சி ஒரு பிரதான கட்சியாக, போட்டி கட்சியாக நிலைநிறுத்த, ரண்டசாகத்தின் நிலைநிறுத்த வேணும் என்றுதான் அவருடைய பார்வை.